மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட சக்தி இருக்காரு. இன்னைக்கு ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல எஃபெக்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். எஃபெக்டிவ்னஸ்க்கு ஃபார்முலா இது. Effectiveness is equal to root square root of PK by HA. PK by HA அப்படின்னா வந்து இப்போ ஞாபகம் இருக்கும். ஆனால் எப்பவுமே வந்து ஃபார்முலா வந்து ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது அப்படின்றோம். இப்போ என்ன கதை சொல்ல போறீங்க? PK அப்படின்னா ஒரு பேரை உருவாக்கணும். கதை PK. ரஜினி ஒரு பணம் நினைச்சாரு, பணக்காரன். சரியா? பணக்காரன் ரஜினி. ஏன் ரஜினி படம் சூப்பர் ஸ்டார்னால பணக்காரன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ மேல PK பணக்காரன் அப்படின்றது தான். சரியா? பணக்கார ஆளுங்க. HALUNGA பணக்கார ஆளுங்க. எப்படி சொல்லுங்க? பணக்கார ஆளுங்க. ஆமா, பணக்கார ஆளுங்க அப்படின்னா வெறும் பணக்காரன் தான் நமக்கு ஞாபகம். பணக்காரன் மேல பணக்காரன், கீழே ஆளுங்க. மேல பணக்காரன், கீழே ஆளுங்க அப்படி சொல்லலாம். இல்ல எனக்கு பணக்கார ஆளுங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பணக்காரன் அப்படின்ட்டு தான் நம்ம வச்சுக்கணும். அப்ப ஆளுங்க பதிலா இந்த அஜித் பாட்டு, ஒரு பாட்டு ஃபேமஸான பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? ஆளுமா டோலுமா, ஐசால கடி மாலுமா. அப்ப ஆளுமா டோலுமா, பணக்காரன் ஆளுமா. அது அஜித் பாட்டு வந்து ரஜினி ஆடுற மாதிரி எஃபெக்டிவ்னஸ். அப்ப இ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஃபின்ஸ் அப்படின்னா ஃபின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் சர்ஃபேஸ் which increase the heat transfer அதுதான் பயன்படுத்துறோம். ஸோ பணக்காரன் ஆளுமா டோலுமா அப்படின்னு பார்த்தா இப்போ பணக்காரன் ஆளுமா அப்படின்றத நம்ம இது பண்ணணும். இப்போ இதான் வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக். எப்பவுமே வந்து ஃபுல்லாக படிக்கிறத விட நம்ம ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். PK by HA, PK by HA, PK by HA, PK by HA கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும். ஆனால் பணக்காரன் ஆளுமா டோலுமா அப்படின்னு பண்ணும்போது அப்ப பணக்காரன் ஆயிட்டு அப்ப நம்ம ஈஸியாக ஞாபகம். இப்போ இதுல என்னென்ன வேரியபிள்? இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி எஃபெக்டிவ்னஸ்க்கும் என்ன ரிலேஷன்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் முடிவு என்னன்னா எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா K அதிகமாக இருந்தா எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்? we are selecting the high thermal conductivity. ஒரு ஃபில் செய்ய போற அப்படின்னா எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணனும்? high thermal conductivity. லோ தெர்மல் கண்டக்டிவிட்டில யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா ஏன் யூஸ் பண்ண கூடாது? எஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சதா? ஒரு இன்ஜினியர்னா ஒவ்வொன்றா முடிச்சணும். ஃபர்ஸ்ட் பணக்கார ஆளுங்க ஆளுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ PK by HA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அப்போ K மேல இருக்கு. K வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதிகமாக தான் இருக்கணும். டைரக்ட்லி அடுத்து HA ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எங்க இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கீழ இருக்கு. அப்ப இது எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். should be kept small. so K அதிகமா இருக்கணும், H கம்மியா இருக்கணும். ஒரு ஃபில் செய்ய போறீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். அடுத்தது ஜியோமெட்ரிக்கல் பாராமீட்டர் என்ன அப்படின்னா பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஸோ ஏரியா வந்து அதிகமாகணும்னா நம்ம தின் ஃபின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே டைரக்ட்லி இது ப்ரொபோர்ஷனல் டு தின் ஃபின்ஸ்னா இது கீழே இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அதோட வேல்யூ வந்து அதிகமாகும். சரியா? ஸோ தின் ஃபின்ஸ் அப்புறம் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கணும். அது வந்து இந்த பாராமீட்டர் டிபெண்ட் ஆகுது. ரூட் ஆஃப் P by A டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 3 விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபின் செய்ய போறீங்கன்னு ஆசைப்பட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கிறது யூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கம்மியா இருக்கிறத சூஸ் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும்? பாராமீட்டர் க்ளோஸ் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் தின் ஃபின்ஸ். சரியா? அப்புறம் நாலாவது க்ளோஸ்லி ஸ்பேஸ் பக்கத்துல. சோ 4 விஷயம். 4 தெரிஞ்சா இந்த ஊர் என்ன உங்களை என்ன சொல்லணும்? அறிவாளின்னு சொல்லணும். 4 தெரிஞ்சவங்க இந்த ஊர் என்ன சொல்லுவாங்க? அறிவாளி சொல்லணும். ஃபின்ஸை பத்தி 4 விஷயத்த நமக்கு சூப்பரா சொல்லி கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.